இஸ்லாமிய பெருமக்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்கின்ற வகையிலும் அதைப்போல என்றைக்கும் இந்த சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய ஜனநாயக பேரியக்கங்களான திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் என்றைக்கும் நாங்கள் உங்களோடு இருப்போம், உங்களை பாதுகாப்போம் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய அன்பு நண்பர்களே, உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு சிறுபான்மையின மக்களையும் பெரும்பான்மையின மக்களையும் ஒரு சேர வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு உண்டு. இந்தியாவை பொறுத்தவரையில் பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழி பேசுகின்ற ஒரு நாடு இந்த நாடு. இந்தியாவை குறிப்பிடுகின்ற போது வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரு நாடு என்று சொல்வார்கள். உலக அரங்கில் இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு நற்பெயர் கடந்த காலங்கள் வரை, இப்பொழுது மோடி அரசு வந்த பிறகு, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவற்றிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் இந்தியா ஒன்று. அத்தகைய நாட்டிற்கு இன்னும் ஒரு சிறப்பான பெருமை உண்டு என்றால், இங்கு பல்வேறு மதங்களையும் சார்ந்த மக்கள் வாழ்கின்ற மக்கள், பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள், இனங்களை சார்ந்தவர்கள், கலாச்சாரம், பண்பாடு இவை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உண்டு என்றாலும் கூட அனைவரும் ஒற்றுமையாக வாழுகின்ற சகோதர சகோதரிகளாக, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மைத்துனர்களாக வாழுகின்ற ஒரு நாடு என்பது இந்திய திருநாட்டிற்கு உலக அரங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நற்பெயர். அதை கெடுக்கக்கூடிய காரியத்தை தான் இன்றைக்கு இந்த மதவெறி பிடித்த மோடி அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக இஸ்லாமிய சகோதரர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கிராம பகுதியிலே சொல்கிற மாதிரி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இன்றைக்கு அனைத்தையும் கடிக்க தொடங்கி இருக்கின்ற ஒரு மதவெறி பிடித்த மோடி அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும். ஏன்னா இதை அவர்கள் தொடர் நடவடிக்கைகளாக செய்து வருகிறார்கள். சிறுபான்மையினரான இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை கடந்து அவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு வெறிபிடித்து திரிகின்ற இந்த செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே இது முதல் தாக்குதல் அல்ல, பல்வேறு தாக்குதல்களை நடத்தி இதில் இந்த தாக்குதலை இப்பொழுது வக்ஃபு சட்டத்தின் மூலமாக வக்ஃபு சொத்துக்களை பறிப்பதற்கான அந்த சதியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். சிஏஏ, என்ஆர்சி போன்ற பல்வேறு இஸ்லாமிய உரிமைகளை பறிக்கின்ற அந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக தான் இருந்துச்சு. நாடாளுமன்றத்தில் மேலவையில் ஒரு சில உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு தன்னுடைய எதிர்ப்பை வலுவாக அந்த சட்ட திருத்தங்களுக்கு இரு அவைகளிலும் பதிவு செய்தது மட்டுமல்ல, வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களித்த ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அது மட்டுமல்ல, அன்றைக்கு அந்த தீர்மானத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த, மோடி அரசு கொண்டு வந்த சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கின்ற அந்த இரு சட்ட திருத்தங்களையும் ஆதரித்து பேசியது மட்டுமல்லாமல் மேலவையிலும் இரு அவைகளிலும் வாக்களித்த கட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி. ஆனால் அன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சட்ட திருத்தம் வந்துச்சு, வக்ஃபோர்டு பற்றிய சட்டம் வந்துச்சு. இந்த சொத்துக்களை பறிக்கின்ற இந்த சட்டத்திற்கு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு கொண்டுகின்ற அந்த சூழ்நிலையிலும் கூட எதிர்த்து வாக்களித்து இந்த இஸ்லாமிய சிறுபான்மையின மக்களை ஏமாற்றுகின்ற வகையில், ஏன்னா அவங்க எதிர்த்து வாக்களித்தாலும் கூட அந்த மசோதா தாக்கலாகிவிடும் என்ற அந்த அடிப்படையில்
ஒரு கபட நாடகத்தை அங்கே அரங்கேற்றி இருக்கிற 3 பேரும் ஓட்டு போட்டாங்களே தவிர உண்மையான உணர்வோடு அவர்கள் அந்த வாக்குகளை அளிக்கவில்லை, எதிர்ப்புகளை தெரியவில்லை என்பதையும் நான் இந்த நேரத்திலே அருமை இஸ்லாமிய சமூகத்திடத்தில் நான் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கின்ற, சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற, சமுதாயத்திற்கு கேடு செய்யக்கூடிய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதை எந்த நிலையிலும் எதிர்க்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய கட்சி அல்ல திராவிட முன்னேற்றக் கழகம். ஏன்னா இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு அண்ணாவும் கலைஞரும் இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய காலத்தில் எந்த உணர்வோடு எந்த கொள்கைகளுக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அந்த கொள்கைகளில் இன்றளவும் சிறிதும் மாற்றமில்லாமல் கொள்கை வழி பிறளாத ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் பேரியக்கத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வழிநடத்தி செல்கிறார்கள் என்பதை நான் சொல்லி நீங்கள் உணர வேண்டியதில்லை. அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்ட திருத்தங்களை பாரதிய ஜனதா கொண்டு வந்த பொழுது ஆதரித்ததனுடைய நோக்கம் என்னன்னா, எஞ்சிய ஆட்சி காலத்தை ஒன்றிய அரசினுடைய தயவால் தாங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும், ஆட்சி அந்த பதவிக்காலம் முடிகிற வரை அவர்களுடைய தயவு தேவை என்று அன்றைக்கு அந்த நாடகத்தை நடத்தினார்கள். ஆனால் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கையில் எந்த கொள்கையோடு இருந்துச்சோ அதைத்தான் இன்றைக்கும், குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021களில் நடந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மகத்தான நல்ல தீர்ப்பை தந்து இந்த நாட்டின் முதலமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அந்த சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்ட திருத்தங்களையும் வேளாண் திருத்த சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருந்து முதலமைச்சர் தலைமையில் தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றிய கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அன்று எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் ஆதரித்தது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை பாதுகாத்தது மட்டுமல்ல, ஆளுங்கட்சியாக வந்து ஆகா இன்றைக்கு நாம் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறோமே, ஒன்றிய அரசை நாம் பகைத்து கொள்ளக்கூடாது என்று கடந்த ஆட்சியாளர்களைப் போலல்லாமல் என்றைக்கும் கொள்கை உறுதிமிக்க ஒரு இயக்கம் இந்த சிறுபான்மையின மக்களை பாதுகாத்து பெரும்பான்மையின மக்களையும் வழிநடத்துகின்ற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம். ஆகவே அந்த அடிப்படையிலே தான்